விவசாயத்துறையில் நரேந்திர மோடி அரசு செய்த அதிரடி சாதனைகள். நாட்டில் உள்ள ஏழைகள், விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் மீது விசேஷ கவனம் செலுத்தி வருகிறது நரேந்திர மோடி அரசு. தமிழக விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளாக செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவற்றின் பயன்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம் வாருங்கள். 5 ஆண்டுகளில் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதாக 2017 கூறியிருந்தார் பிரதமர். அதற்கு ஏற்ப பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. விதைகள், உரங்கள் மற்றும் விவசாய பணிகளுக்கான செலவுகளை சமாளிக்க பயிர்க்கடன் தொகை அதிகரிக்கப்பட்டது. பயிர்க்கடன் பெறும் விவசாயிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்தது. மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் உர மானியம் வழங்குகிறது. பருவ காலத்தில் உரம் மற்றும் விதைகளுக்கு தட்டுப்பாடு வராமல் மத்திய அரசு பார்த்து கொள்கிறது. இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விதைகளுக்கும் உரத்திற்கும் கியூவில் நிற்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டிருந்தது. அறுவடை செய்த பயிரை சந்தையில் விற்ற பிறகுதான் விவசாயிகளின் கையில் பணம் கிடைக்கும். அதுவரை குடும்ப செலவுகளை சமாளிக்க முடியாத நிலை ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் ஒவ்வொரு விவசாயிக்கும் மாதம் 500 ரூபாய் வீதம் ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதி உதவி வழங்கி வருகிறது மத்திய அரசு. 2018 தொடங்கிய இந்த திட்டம் தமிழகத்தில் 22,50,180 விவசாயிகளுக்கு நேரடியாக பலன் அளிக்கிறது. இதில் 99% பயனாளிகள் நேரடியாக பயன்பெறுகின்றனர். 11,855 கோடி ரூபாய் இதுவரை விவசாய குடும்பங்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. பெருமழை, வெள்ளம், நீர் பற்றாக்குறை, பூச்சிக்கொல்லிகள் தாக்குதல் போன்றவற்றால் நஷ்டமடையும் விவசாயிகளுக்கு உதவியாக பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு நஷ்டீடு வழங்குவதில் தாமதம் இருந்தது. பல சமயங்களில் நஷ்டீடு கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் இப்போது அப்படியல்ல. ஒவ்வொரு கிராமத்திலும் விளைச்சலை ஆய்வு செய்து ஒவ்வொரு விவசாயிக்கும் ஏற்பட்ட நஷ்டத்தை கணக்கிட்டு பயிர் காப்பீட்டு தொகை உடனுக்குடன் வழங்கப்படுகிறது. இதனால் விவசாயிகள் தாங்களாகவே முன்வந்து பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பங்கேற்கிறார்கள். பயிர்க்கடன் பெற்றுள்ள விவசாயிகளுக்கு இந்த திட்டம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை 14,000 கோடி ரூபாய் மேல் நஷ்டீடு வழங்கப்பட்டுள்ளது. நீர்ப்பாசன வசதி இல்லாத விளைநிலங்களில் நீர்ப்பாசன கட்டமைப்பை ஏற்படுத்த மத்திய அரசு மானியம் கொடுத்து உதவுகிறது. சொட்டு நீர்ப்பாசனம், குழாய் நீர்ப்பாசனம், கால்வாய் நீர்ப்பாசனம், பூவாரி நீர்ப்பாசனம், விளைநிலத்தில் நீர் சேமிக்கும் குளங்கள் அமைப்பது, சூரிய வெப்பத்தினால் நீர் வற்றாமல் தடுக்க மேற்கூரை அமைப்பது, குளத்தின் கீழ் மட்டத்தில் பிளாஸ்டிக் ஷீல்டுகள் விரிப்பது போன்ற அனைத்திற்கும் மத்திய அரசு தாராளமாக நிதி உதவி செய்கிறது. நம் நாட்டில் முதல் முறையாக மண்வள அட்டையை அறிமுகப்படுத்தியது நரேந்திர மோடி அரசு. ஒவ்வொரு விவசாயியின் சொந்த நிலத்தில் மண்ணின் தன்மை, பலம், நீர்ப்பதம், பயிரீட்டு முறை போன்ற பல விஷயங்களை உள்ளடக்கிய அட்டைதான் மண்வள அட்டை. பருவநிலை, வானிலை, நவீன விஞ்ஞானம் பற்றிய தகவல்களை விவசாயிகள் உடனுக்குடன் பெற முடிகிறது. நிலவள அட்டை விவசாயிகளுக்கு கௌரவத்தின் அடையாளமாக திகழ்கிறது. உழுவது, நாற்று நடுவது, களை எடுப்பது, பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பது, உரம் தெளிப்பது, அறுவடை செய்வது, தானியம் பிரிப்பது, சந்தை போக்குவரத்து, கால்நடைகள் பராமரிப்பு, மாட்டு வண்டி, டிராக்டர் மற்றும் விவசாய கருவிகள் பழுது பார்த்தல் போன்ற அனைத்து விவசாய பணிகளுக்கும் மத்திய அரசு நிதி உதவி அளித்து உதவுகிறது. சமீபத்தில் விவசாய கருவிகள் மீதான ஜிஎஸ்டி வரி 5% குறைக்கப்பட்டுள்ளது. அதிக எண்ணிக்கையில் விவசாயிகள் புதிய விவசாய கருவிகளை வாங்க இந்த வரி குறைப்பு உதவுகிறது. உணவு உற்பத்தியில் நம் நாட்டில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக இருப்பது மீன்வளம். 7,000 கிலோமீட்டர் கடலோர பகுதிகளில் லட்சக்கணக்கான மீனவர்கள் மீன்வளத்தை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளார்கள். இவர்களுடைய வருமானத்தை அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. புதிய மீன்வலைகள், படகுகள் வாங்கவும் பழுது பார்க்கும் செலவுக்கும் மத்திய அரசு நிதி உதவி வழங்குகிறது.
கடற்பொருட்களுக்கு அந்தந்த பகுதியிலேயே சந்தைகளும் குளிர்சாதன கிடங்குகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக கடந்த 8 ஆண்டுகளில் கடற்பொருட்கள் உற்பத்தி 2 மடங்கு ஆகிவிட்டது. மீனவர்களின் வாழ்வாதாரம் பெருகிவிட்டது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் மீனவர்கள் மத்திய அரசின் ராஜதந்திரம் காரணமாக உடனுக்குடன் மீட்கப்பட்டு வருகிறார்கள். நரேந்திர மோடி ஆட்சியில் இன்று வரை ஒரு மீனவர் கூட இலங்கை கடற்படையின் துப்பாக்கி சூட்டுக்கு ஆளாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மீனவர்கள் மற்றும் விவசாயிகளின் நலனுக்கு தற்போது நரேந்திர மோடி அரசு செய்து வருவது போல் இதற்கு முன்பு வேறு எந்த அரசும் செய்ததில்லை.